ஆ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். வாங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவை நமக்கு யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா பைமோட் மொபைல் அப்ளிகேஷன். பைமோட் மொபைல் அப்ளிகேஷன் என்னங்க, இது ஒரு அமேசான், ஃப்ளிப்கார்ட் மற்ற அப்ளிகேஷன் மாதிரி இதுலேயும் நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான மளிகை பொருட்களையும் தரமாகவும் கம்மியான விலையிலையும் வாங்கி பார்க்கலாங்க. This video sponsored by MyMote ஷாப்பிங் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை போய் பாருங்கள், உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் கிடைக்கும். வாங்க, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தண்ணீருங்க. பெரியவங்க சொல்லியிருக்காங்க, வள்ளுவன்னு சொல்லியிருக்காரு, நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீரின்றி அமையாது உடல் ஆல்சோ. உடலுமே பார்த்திங்கன்னா நீரின்றி அமையுதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நீரில் ஏகப்பட்ட, சொல்லப்போனால் எண்ணிக்கையில் அடங்காத விட்டமின்ஸ், அது மட்டும் இல்லைங்க, உடலுக்கு தேவையான அனைத்து விதமான ஆற்றலையும் இந்த நீர் கொடுக்குதுங்க. இதை நல்ல காலையிலே வெறும் வயிற்றில் குடித்தோம்னா நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா, நம்மளுக்கு பசியை தூண்டி விடுற ஒரு நல்ல ஒரு பொருளாகவும் இது இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு நாளைக்கு 8 டம்ளர் தண்ணி குடிப்பதனால உடம்புல நிறைய மாற்றங்கள் ஏற்படும். எப்போல்லாம் உங்களுக்கு தண்ணி குடிக்க தோணுதலோ அப்போல்லாம் தண்ணி குடிங்க. ஏன்னா தண்ணி குடிக்கிறதுனால உடல் ரத்தம் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் நல்ல இயற்கையாகவே மாற்றுதுங்க. ஏன்னா பிற்பகல் 3 to 4 மணிக்குள்ள உடல் அமிலங்கள் அதிகமாக உற்பத்தி ஆகாத டைமில் நம்ம தண்ணி குடிக்கிறதுனால உடல் நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, சாப்பிடுவதற்கு முன்னாடியே ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி குடிக்க சொல்லுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு இருக்கும் போது தண்ணி குடிப்பாங்க. ஏன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அரை மணி நேரம் தண்ணி குடிக்க சொல்கிறாங்கன்னா, அப்போ தான் உடலில் தேவையான அந்த உடலை செரிமானம் பண்ணக்கூடிய அமிலங்களை சுரக்குங்க. அதனால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ கூட உலகப்போர் எதனால் வரும்னு பார்த்தோன்னா தண்ணியால் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தண்ணி நம்ம சரியாக பராமரிக்கிறதில்ல, சேமிக்கிறதில்ல, அதோடைய இன்றியமையாதை நம்ம சரியாக பார்க்கறதில்லைங்க. ஸோ தண்ணியை சேமிக்கிறத ஒரு நல்ல பழக்கமாக வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு மனுஷன் வாழ்நாள் முழுவதும் 2 விஷயத்தை முக்கியமாக பண்ணுறாங்க. ஒன்று சுவாசித்தல், இன்னொன்று தண்ணி குடிக்கிறது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் பங்கு எது வச்சுக்கணும்னா நம்ம தண்ணி வச்சுருக்குங்க. மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கவங்க, அப்புறம் வயிறு புண்ணு இருக்கிறவங்க, இவங்க எல்லாமே காலையில் தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதனால் காலைல எழுந்திரிச்சு என்ன பண்ணுங்கள், டெய்லியும் தண்ணி குடிங்க. தண்ணி குடிக்கிறதுனால உடல் முழுவதும் உள்ள சிறுநீரக கற்கள் இருக்குது பார்த்திங்களா, அந்த பிரச்சனை நீங்குதுங்க. ஸோ ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தண்ணி குடிங்க. வாழ்க்கை வளம்.